ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் இன்னும் ஒரு சில கண்டிஷன் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேறு டாபிக் உள்ள போகலாம். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. இதில் சென்டரில் ஒரு மொமெண்ட் அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி சென்டரில் இதில் மொமெண்ட் அப்ளை பண்ணுறோம். இதோட டோட்டல் லென்த் வந்து எல். இந்த பக்கம் ஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது, இந்த பக்கம் பி அப்படின்ற டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு மொமெண்ட் அப்ளை பண்ணுறோம். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே வெர்டிக்கல் ரியாக்ஷன் என்ன வரும் அப்படின்னா, இதில் ஆர்ஏ அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும். இங்கே சிம்பிளி சப்போர்ட்டட் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான் இதில் க்ரியேட் ஆகும், மொமெண்ட் வராது. இப்போ இங்கேயும் ஆர்பி அப்படின்னு க்ரியேட் ஆகும். இது ஏ, இந்த எண்ட் வந்து பி. ஆர்ஏ ஆர்பின்னு க்ரியேட் ஆகும். அப்போ சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ரியாக்ஷன் 0 அப்படின்னா ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு 0. வேறு எந்த ரியாக்ஷனுமே இதில் இல்லை, அதனால் ஆர்ஏ ஆர்பி 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மொமெண்டால் வரக்கூடிய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மொமெண்ட் இப்படி ரொட்டேட் பண்ணோம். இது இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஸ்பேன் வந்து இது மேலே போகும், இது வந்து கீழே வரும், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இது ரொட்டேட் பண்ணும்போது இது ரொட்டேட் ஆகும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஆர்ஏ ஆர்பி என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சம்மேஷன் ஆஃப் எம்ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். மொமெண்ட் அட் ஏ வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். மொமெண்ட் அட் ஏ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே என்ன லோடு இருக்குது, ஆர்பி அப்படிங்கிற லோடு இருக்குது. லோடு இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் மொமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா ஆர்பி. இதை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும், இந்த மாதிரி இதை ரொட்டேட் பண்ணும். அப்போ ஆர்பி ஏல தான் பார்க்குறோம். அப்போ என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா எல் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதனால் இப்போ நான் ஷார்ட்டாகவே அதை என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம ஃபுல்லாக எல்லா வீடியோலையுமே நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு. அதனால் நம்ம இதை ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். நீங்கள் இது புரியலை அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஆர்பி இன்ட்டு இதோட லென்த்து வந்து எல், ஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன மொமெண்ட் இருக்குது அப்படின்னா, இந்த எம் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் கிளாக் வைஸில் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதை நம்ம நெகட்டிவாக, இதை பாசிட்டிவாக எடுத்துட்டோம்னா இதை நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கலாம். டேரெக்டாக நம்ம மொமெண்ட் அப்ளை பண்ணுறதுனால அந்த மொமெண்ட்டே எப்படி எடுத்துக்கிறோம், மொமெண்டட் ஏ தான் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த லோடு ஒரு மொமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது போக இந்த ஒரு எம் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் வரும், இது கிளாக் வைஸில் இருக்குது. இது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும், அதனால் ஆப்போசிட் சைனில் எடுத்துக்கிறோம். வேறு எதுவும் இருக்கா அப்படின்னா இல்லை. இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்குது, அது நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அதில் லென்த்து 0 தான், அது ரொட்டேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த செக்ஷனில் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இது லென்த்து நம்ம போட முடியாது, அதே இடத்துல இருக்கிறதுனால. இப்போ ரெண்டு மொமெண்ட் மட்டும் தான் வருது, ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன வரும், ஆர்பி இன்ட்டு எல் ஈக்குவல் டு எம் அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன கிடைக்கும், ஆர்பி எம் பை எல். ஆர்பி வந்து நமக்கு எம் பை எல் அப்படின்னு கிடச்சிருக்கு. அதாவது இந்த ஆர்பி அப்படிங்கிற ரியாக்ஷன் வந்து எம் பை எல் அளவுக்கு க்ரியேட் ஆகும். இந்த மொமெண்ட்டை இந்த லென்த்தால் டிவைட் பண்ணால் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஆர்பி அப்படிங்கிற ரியாக்ஷன் நமக்கு க்ரியேட் ஆகும். இப்போ ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஆர்பி என்ன, எம் பை எல் ஈக்குவல் டு 0. இப்போ ஆர்ஏ என்ன கிடைக்கும், மைனஸ் எம் பை எல் அப்படின்னு கிடைக்கும். ஆர்ஏ ஆர்பி நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஆர்ஏ மைனஸ் எம் பை எல், ஆர்பி எம் பை எல் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரியாக்ஷன் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா, இது மைனஸ் எம் பை எல் ஆர்ஏல க்ரியேட் ஆகுது. அதாவது இந்த மாதிரி இந்த ஸ்பேன் வந்து இது ஏ அப்படிங்கிற இடத்துல இது மேலே போகும், அதை கீழே பிடிச்சி இழுத்து வைக்கிறதுக்காக, அதாவது இந்த ரியாக்ஷன் நம்மளை இதை கீழே இப்படி டவுன்வேர்டில் அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக க்ரியேட் ஆகும். அதான் மைனஸ் எம் பை எல் அப்படின்னு சொல்லுவோம். இது மைனஸ் எம் பை எல்.
அளவுக்கு க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இந்த செக்ஷன் வந்து கீழே வரும். இது கீழே வரதை மேலே பிடிச்சி வைக்கிறதுக்காக ஒரு ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும். அதுதான் நம்ம என்ன M/L RB பாசிட்டிவாக இருக்கும், ப்ளஸ் M/L இது நெகட்டிவ் -M/L அப்படிங்கிற அளவுக்கு க்ரியேட் ஆகும். இப்போ டயக்ராம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது மேலே, இங்கே வந்து இது கீழே, இந்த மாதிரி இது க்ரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பெண்டிங் மொமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். பெண்டிங் மொமெண்ட் அட் சப்போர்ட் வந்து நமக்கு 0 தான் இருக்கும். இப்போ பெண்டிங் மொமெண்ட் அட் சென்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது எப்படி பார்க்கலாம்? இந்த இடத்துல நம்ம பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஸ்பேன் இதை மட்டும் பார்க்கணும், இல்லைனா இதை மட்டும் இந்த சைடு மட்டும் பார்க்கணும். எந்த சைடு வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நடுவில் உள்ள செக்ஷன் நம்ம பார்க்குறோம். இது எப்படி ரொட்டேட் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி இதை ரொட்டேட் பண்ணோம். இப்போ RB இன்ட்டு இது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா B அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த இடத்துல தான் பார்க்குறோம். RB B அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ RBயோட வேல்யூ என்னது? M/L இன்ட்டு B. இப்போ பெண்டிங் மொமெண்ட் சென்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா MB/L அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ரைட்டில் நமக்கு MB/L இருக்குது. லெஃப்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதாவது அது வேரி ஆகும். அப்படி இருக்கும்போது ரைட்டில் வந்து MB/L அளவுக்கு இது வேரி ஆகும். லெஃப்டில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நமக்கு தெரியும் டோட்டல் மொமெண்ட்டை எவ்வளோ அப்படின்னா M. டோட்டல் மொமெண்ட் எவ்வளோ? M. அதில் MB/L அளவுக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்போ இந்த எம்மில் MB/L மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ மொமெண்ட் க்ரியேட் ஆகுது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ M மைனஸ் இந்த பிக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா L - A அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது இந்த டோட்டல் லென்த் மைனஸ் A பண்ணோம் அப்படின்னா இந்த B கிடைக்கும். அப்போ M இன்ட்டு L - A அப்படின்னு போட்டுக்கலாம் டிவைடட் பை L. இதில் எம்மை காமனாக வெளியே எடுத்துடலாம். எம்மை வெளியே எடுத்தோன்னா உள்ளே என்ன இருக்கும்? இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். 1 மைனஸ் இங்கே என்ன இருக்கும்? L - A/L அப்படின்னு இருக்கும். L - A டிவைடட் பை L அப்படின்னு இருக்கும். இதில் இந்த L அப்படி எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா L - A/L அப்படின்னு இருக்கும். இந்த L கேன்சல் பண்ணிடலாம். என்ன கிடைக்கும்? -MA டிவைடட் பை L. இது ஃப்ரம் ரைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது என்ன அப்படின்னா ஃப்ரம் லெஃப்ட். ஃப்ரம் லெஃப்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வேரி ஆகுது. -MA/L. இங்கே MB/L. இது எதுக்கு மைனஸ் ப்ளஸ் வருது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஹாக் ஆகும். இந்த மாதிரி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இப்படி இருக்கிறது சென்டரில் இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணும்போது இது எப்படி ஆகும்? இந்த மாதிரி ஆகும். இங்கே கீழே இப்படி போகும். அது வந்து இப்படி வரும். இந்த மாதிரி தான் ஆகும். அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக் ஆகுது. இங்கே என்ன ஆகுதுன்னா சேக் ஆகுது. சேகிங். இங்கே ஹாகிங். ஹாகிங்னால் நமக்கு என்ன வரும்? நெகட்டிவில் தான் வரும். ஏன்னா டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டென்ஷன் மேலே வரும் ஹாகிங்கில். அதனால் இங்கே நெகட்டிவில் தான் வரும். இந்த மாதிரி வரும். இங்கே நெகட்டிவ் என்ன? -MA/L. -MA/L அளவுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சேக் ஆகுது. அப்போ உங்களுக்கு பாசிட்டிவில் வரும்.
இந்த மாதிரி வரும். ப்ளஸ் mb/l அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதை இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இங்கே ஹாக் ஆகுது. இந்த இடத்துல இப்படி இந்த மாதிரி தான் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி வரும், இங்கே சேகிங் ஆகும், இங்கே ஹாகிங் ஆகும். அப்போ இதில் இங்கே நெகட்டிவ் மூமெண்ட், இங்கே பாசிட்டிவ் மூமெண்ட். இங்கே ஒரு மூமெண்ட் அப்ளை பண்ணுறோம், இங்கே நெகட்டிவ். ஹாகிங்னாலே நெகட்டிவ் தான் போடுவோம். அப்போ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இந்த மாதிரி தான் வேரி ஆகும். சென்டரில் பார்த்தீங்கன்னா 0. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் வெர்ச்சுவல் ஹிஞ்ச் அப்படின்னும் சொல்லுவோம். இன்னொரு பேரும் இருக்குது, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். என்ன அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் சைனை சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் பேர் தான் நம்ம இந்த மூணு விதமாக சொல்லுவோம். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர், பாயிண்ட் ஆஃப் வெர்ச்சுவல் ஹிஞ்ச், இல்லைனா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா the point where the bending moment changes its sign. இதுதான் நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர், இல்லைனா பாயிண்ட் ஆஃப் வெர்ச்சுவல் ஹிஞ்ச், இல்லைனா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது பாருங்கள். ஏ, இது பி, டோட்டல் லென்த் வந்து எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு மொமெண்ட் அப்ளை பண்ணுறோம், அதாவது இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அப்ளை பண்ணுறோம். இப்போ இதில் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கேயும் சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ரியாக்ஷன் 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன ரியாக்ஷன்லாம் இருக்குது, இங்கே ஆர்ஏ அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும், இங்கேயும் ஆர்பி அப்படின்னு ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும். வேறு எதுவும் ரியாக்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வரும். அப்புறம் சம்மேஷன் ஆஃப் எம்ஏ, இந்த ஆர்ஏ ஆர்பி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் எம்ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். சம்மேஷன் ஆஃப் எம்ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் அதே மாதிரி தான் நமக்கு இந்த செக்ஷனில் மொமெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆர்பி இதை ஆன்டி கிளாக் வைஸில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும். ஆர்பி இன்ட்டு அதோட லென்த்து எல், அதோட லென்த்து எல். அப்புறம் இது கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுது, அப்போ அதை நெகட்டிவாக எடுத்துக்கலாம், மைனஸில் எடுத்துக்கலாம். மைனஸ் எம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கிடைக்கும், அதே மாதிரி ஆர்பி ஈக்குவல் டு ப்ளஸ் எம்/எல் அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கணும். அப்போது ஆர்ஏவும் இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸில் இருக்கும். நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வரணும் அப்படின்னா இது பாசிட்டிவாக இருக்கும், இது நெகட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ நம்ம பார்க்கணும். பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ எப்படி பார்ப்போம் அப்படின்னா இந்த ஆர்பி இன்ட்டு அதோட லென்த் ரைட்லேருந்து பார்ப்போம். இங்கே ரைட்லேருந்து இதை எப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படி பார்ப்போம். அப்போ ஆர்பி இன்ட்டு எல், ஆர்பி என்ன வரும் அப்படின்னா எம்/எல் வரும். எம்/எல் இன்ட்டு எல் அப்படின்னு கிடைக்கும். எப்படின்னு பாருங்கள், பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ ஃப்ரம் பியிலேருந்து பார்க்குறோம். ஓகேவா? இப்போ என்ன கிடைக்கும், ஆர்பி இன்ட்டு எல். ஆர்பி இன்ட்டு எல் அப்படின்னு கிடைக்கும். ஆர்பி என்ன வேல்யூ நமக்கு தெரியும், ஆர்பி வந்து எம்/எல், எம்/எல் இன்ட்டு எல் அப்படின்னு கிடைக்கும். இப்போ எல்லும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ எவ்வளோ இருக்கும், எம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அப்படி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் இங்கே நம்ம பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ எடுக்கிறோம், பெண்டிங் மொமெண்ட் பி எடுத்தால் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம். ஏன் பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ வந்து எம் அப்படின்னு கிடைக்குது, பெண்டிங் மொமெண்ட் அட் பி எடுத்து கூட பார்க்கலாம், ஏன்னா அங்கே மொமெண்ட் வருமா அப்படின்னு பார்க்கலாம். அப்படி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் அட் பி வந்து நமக்கு மொமெண்ட் வந்து வராது. அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு இந்த மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி தான் ஷியர் ஃபோர்ஸ் இருக்கும். ரெண்டுமே நமக்கு என்ன வரும், M/L, இங்கே -M/L, இங்கே M/L, இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பெண்டிங் மூமெண்ட் அட் பி பார்க்கலாம். இந்த பியில் எடுத்து பார்த்தா எவ்வளோ இருக்கும். ஏல வந்து நமக்கு M அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு, ஏல Mங்கிற அளவுக்கு வந்திருக்கு. பியில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இப்போ இதில் பெண்டிங் மூமெண்ட் அட் பி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பியில் எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட் வருது அப்படின்னு பார்க்கலாம். பியில் எப்படி வரும், இங்கே என்ன ரியாக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா செக் பண்ணி பார்க்குறோம். பெண்டிங் மூமெண்ட் அட் பி, பெண்டிங் மூமெண்ட் பினா இங்கே என்ன லெஃப்டில் இருந்து நம்ம பார்க்கணும், லெஃப்டில் இருந்து பார்க்கணும், ஃப்ரம் லெஃப்ட். என்ன ரியாக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு RA அப்படிங்கிற ரியாக்ஷன் இருக்குது. RAங்கிற ரியாக்ஷன் வந்து நமக்கு என்ன பண்ணோம், கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும். கிளாக் வைஸில் நம்ம மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். RA என்ன டிஸ்டன்ஸில், L அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இன்ட்டு L. நெக்ஸ்ட் என்ன, ஒரு மொமெண்ட் வருது. இதுவும் நமக்கு என்ன டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் இருக்குது. அப்போ அதை என்ன எப்படி எடுத்துக்கலாம், -M அப்படின்னு எடுத்துக்கலாம். மொமெண்ட் மட்டும் தான் வருது, அதனால் டேரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ RAக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா, RAக்கு என்ன வேல்யூ, -M/L, -M/L. ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு L -M அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன கிடைக்கும், இங்கே ஏற்கனவே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +M/L இன்ட்டு L -M அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த L கேன்சல் ஆகிடும், M மைனஸ் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். இப்போ என்ன வரும், பெண்டிங் மூமெண்ட் பி வந்து நமக்கு 0 தான் வரும். பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே பாசிட்டிவில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ ப்ளஸில் தான் வரும், +M தான் நமக்கு கிடைக்கும். ஏன் இங்கே ப்ளஸ் வருது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது ஸ்பேனு, இந்த மாதிரி ஸ்பேன் இருக்குது. இப்படி நீங்கள் ஒரு மொமெண்ட்டை அப்ளை பண்ணுறீங்க. இப்படி மொமெண்ட் அப்படி அப்ளை பண்ணும்போது இது என்ன ஆகும், இந்த மாதிரி தான் இது. இந்த இப்படி நேராக இருக்கிற ஸ்பேன் வந்து என்ன ஆகும், இப்படி மொமெண்ட் அப்ளை பண்ணும்போது இப்படி சேக் ஆகும். இப்போ சேகிங் ஆச்சுன்னா எப்படி எடுத்துருக்கோம், நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி வரும். பியில் 0 இருக்கும், ஏல மொமெண்ட் அட் ஏல பாசிட்டிவ் M அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ லீனியராக வேரி ஆகும். இந்த மாதிரி தான் இதில் பெண்டிங் மொமெண்ட் வரும். இது நம்ம ஆப்போசிட்டில் இதே மாதிரி மொமெண்ட் அப்ளை பண்ணியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது அப்படியே ஆப்போசிட்டாக கிடைக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா இன்னொரு தடவை திரும்ப ஒரு தடவை நம்ம வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு ஓவர் ஹேங்கிங் பீம் இருக்குது. இந்த ஓவர் ஹேங்கிங் பீமுக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு W ஓவர் ஹேங்கிங் பீம் இருக்குது. அதாவது ரெண்டு பக்கமும் ஹேங் ஆகிருக்கு, நடுவில் 2 சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 எண்ட்லையும் இந்த ஓவர் ஹேங் ஆகிருக்க 2 எண்ட்லையுமே நம்ம W அப்படிங்கிற ஒரு லோடு வந்து அப்ளை பண்ணுறோம். இதில் நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ABCD அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சென்டர் வந்து E அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் நமக்கு எப்படி ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த 2 சப்போர்ட்லேயுமே நமக்கு RA RB அப்படின்னு ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம சம்மேஷன் ஆஃப் V = 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே என்ன ரியாக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா RA + RB, வேறு என்ன இருக்குது, இந்த 2 W அப்படிங்கிற லோடு இருக்குது. இப்போ இதை -W, இங்கேயும் -W அப்படின்னு எடுத்துக்கலாம், =0. இப்போ என்ன வரும், RA + RB என்ன வரும் அப்படின்னா 2W அப்படின்னு கிடைக்கும். இதுதான் டோட்டல் லோடு. இந்த 2 ரியாக்ஷனுக்கும் ஈக்குவல் பண்ணக்கூடிய லோடு என்ன அப்படின்னா, இந்த 2 லோடையும் இந்த 2 ரியாக்ஷன் வந்து ஈக்குவல் பண்ணும். அதுதான் 2W. இந்த 2 ரியாக்ஷனையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த டோட்டல் லோடு நமக்கு கிடைக்கும், 2W அப்படின்னு கிடைக்கும். இப்போ RA எப்படி கண்டுபிடிக்கிறது, இது சிம்மெட்ரிக்கல் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ நான் RA வந்து டோட்டல் லோடு பை 2 அப்படின்னு போட்டுக்கலாம். RA = RB = டோட்டல் லோடு பை 2 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், W அப்படி நமக்கு கிடைக்கும். நம்ம ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு.
நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது? இது சப்போர்ட் பண்ணியிருக்கு, இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கேண்டிலிவர் மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த கேண்டிலிவரில் இந்த இந்த சப்போர்ட்டில் தான் என்ன ஆகும் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கும். இதில் நமக்கு பெண்டிங் மூமெண்ட் 0வாக தான் இருக்கும், நமக்கு தெரியும். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஒரு கேண்டிலிவர் சப்போர்ட் பண்ணியிருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ எண்ட் இருக்குது. அப்போ அதுவும் ஒரு கேண்டிலிவர் பீம் மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த 2 சப்போர்ட்லேயும் மட்டும்தான் நமக்கு பெண்டிங் மூமெண்ட் வரும். ஃப்ரீ எண்டில் நமக்கு பெண்டிங் மூமெண்ட் இருக்காது. அந்த பெண்டிங் மூமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இந்த பி எண்டில் எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லோடு வந்து இந்த பீமை என்ன பண்ணுது பாருங்கள். இந்த பீம் வந்து எப்படி இந்த லோட்னால் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி 2 பக்கமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த லோட்னால் இந்த பீம் எப்படி எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி 2 பக்கமுமே இந்த பீமை சப்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த எண்டில் உங்களுக்கு லோடு அப்ளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி லோடு அப்ளை பண்ணும்போது என்னாகும்? இது இப்படி வளையும், இந்த மாதிரி இது ஹாக் ஆகும். இந்த 2 பக்கமும் இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி இது ஹாக் ஆகும். அப்படி தானே? இந்த லோடு வந்து இந்த எண்டை இப்படி கீழே தள்ளும். இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த எண்டு வந்து அப்படி கீழே போகும். அப்போ இங்கே மட்டும் இது ரெசிஸ்ட் பண்ணிடும். இந்த மாதிரி தான் இது ஹாக் ஆகும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஹாகிங் நடந்துச்சு அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கும்? நெகட்டிவாக தான் பெண்டிங் மூமெண்ட் வரும். ஓகே, இப்போது மொமெண்ட் அட் பி பார்க்கணும். இந்த பியில் எவ்வளோ மொமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எவ்வளோ வரும்? பெண்டிங் மூமெண்ட் அட் பி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த W அப்படிங்கிற லோடு வந்து இதை அப்படி ரொட்டேட் பண்ணோம். இப்போது W இன்ட்டு என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம L அப்படின்னு எடுத்துக்கலாம். இது A, இங்கேயும் A. சென்டரில் உள்ள டிஸ்டன்ஸ் L அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ W இன்ட்டு A அளவுக்கு இதோட மொமெண்ட் இருக்கும். இப்போ WA பெண்டிங் மொமெண்ட் B எவ்வளோ இருக்கும் அப்படின்னா WA அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா ஹாகிங் தான். அப்போ இதை நம்ம மைனஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சென்டரில் எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி தான் பெண்டிங் மூமெண்ட் அட் E. இப்போ என்ன கிடைக்கும்? இங்கே W அப்படிங்கிற லோடு வருது. இந்த W அப்படிங்கிற லோடு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறதுனால நம்ம மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மைனஸ் W என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சென்டர். இந்த சென்டர்லேருந்து இந்த W எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இது A, அப்புறம் இங்கே இது ஃபுல்லாக L. இப்போ இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா L/2 அப்படின்னு இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் என்ன அப்படின்னா L/2. இது ஃபுல்லாக L அப்படின்னா இது சிமெட்ரிக்கல் தான், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ இதை L/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் A + L/2 மைனஸ் W இன்ட்டு A + L/2. இங்கே ஒரு லோடு இருக்குது, அப்புறம் இந்த லோடு இருக்குது. இந்த லோடு எப்படி ஆன்டி கிளாக் வைஸில் இதை ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா இது என்னது? ஆர்பினா என்ன நமக்கு தெரியும்? W. இப்போ ப்ளஸ் W என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L/2 இன்ட்டு L/2. ஓகேவா? இப்போ என்ன கிடைக்கும்? இதை அப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் WA மைனஸ் WL/2 ப்ளஸ் WL/2. இப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும், மைனஸ் WA அப்படின்னு கிடைக்கும். இப்போ சென்டர்லேயும் நமக்கு WA தான் இருக்குது. இதே மாதிரி ஏக்கும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், அங்கேயும் மைனஸ் WA தான் வரும். அதனால் ஃபுல்லாகவே இது WA தான் இருக்கும். 2 சப்போர்ட்லேயுமே 0 இருக்கும். அப்போ எப்படி வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சியர் ஃபோர்ஸ் நம்ம ட்ரா பண்ணிடலாம். சியர் ஃபோர்ஸ் எப்படி ட்ரா பண்ணலாம்? இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா லெஃப்ட் டவுன் ஆகுது. லெஃப்ட் அப் நமக்கு பாசிட்டிவ், இங்கே லெஃப்ட் வந்து டவுன். அப்போ என்ன வரும்? இது ரைட்டுன்னு எடுத்துட்டோம்னா இது லெஃப்ட்டு, லெஃப்ட்டு டவுன். இப்போ நெகட்டிவ். லெஃப்ட் அப் பாசிட்டிவ், லெஃப்ட் டவுன் நெகட்டிவ். இந்த மாதிரி வரும். சென்டரில் 0 தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் டவுன்.
இப்போ இங்கே பாசிட்டிவ். இது என்ன வேல்யூ அப்படின்னா W. இங்கேயும் W. அவ்வளோதான். சியர் ஃபோர்ஸ் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான். இங்கே வந்து சியர் ஃபோர்ஸ் வந்து இருக்காது. இந்த இடத்துல சியர் ஃபோர்ஸ் வந்து 0. சென்டரில் சியர் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கும். இப்போ பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவில் தான் இருக்கும். என்ன வேல்யூ வந்திருக்கு? பெண்டிங் மூமெண்ட் அட் B வந்து -WA. பெண்டிங் மூமெண்ட் அட் B -WA இப்படி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன பெண்டிங் மூமெண்ட் அட் E வந்து அதுவும் -WA தான். இது சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இங்கே வரும். அதாவது சென்டர்லேயும் WA தான் இருக்கும், இங்கேயும் WA தான் இருக்கும். இங்கே 0 வந்துடும். அதாவது சப்போர்ட்டில் வந்து 0 வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்டரில் 0 ஷியர் ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது பாருங்கள். பெண்டிங் மூமெண்ட் கரெக்டாக இந்த போர்ஷனில் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லைனா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்லேயோ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதே மாதிரி லீனியராக வேரி ஆகலாம். இங்கே லீனியராக வேரி ஆகும்போது இங்கே ஷியர் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இங்கே ஷியர் ஃபோர்ஸ் இல்லை. அப்படின்னா இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். என்ன அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் சேஞ்ச் ஆகுறது தான் ஷியர் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இங்கே அதே மாதிரி தான். இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இதை தான் நம்ம பியூர் பெண்டிங் இல்லைனா சிம்பிள் பெண்டிங் இல்லைனா கான்ஸ்டன்ட் பெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ரிலேஷன் வந்து அப்புறமா பார்க்கலாம். ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் லோட் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் இந்த மூணுக்குமே எப்படி ரிலேஷன் இருக்குது அப்படின்னு அடுத்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள். இதில் இந்த மாதிரி ஒரு லோடு வருது. இது ஈக்குவலாக தான் இருக்கும். இது ட்ரா பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது இது கரெக்டாக இந்த சென்டரில் இருக்கும். இந்த லைன் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கும். இந்த மாதிரி W அப்படின்னு ஒரு லோடு வந்து ஆக்ட் ஆகுது. இங்கே ரெண்டு பக்கமுமே நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது A, B, இது CD அப்படின்னு எடுத்துக்கலாம். சென்டர் நம்ம E அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் நமக்கு எப்படி ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் வரும்? சம்மேஷன் ஆஃப் V = 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே எங்கெல்லாம் ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும்? இந்த RA அண்ட் RBயில் ஒரு ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும். RA RB. இப்போது சம்மேஷன் ஆஃப் V மொத்தம் எத்தனை லோடு இருக்குது? RA, இங்கே RB, வேறு என்ன லோடு இருக்குது? -WW = 0. RA + RB என்ன கிடைக்கும்? 2W அப்படின்னு கிடைக்கும். இப்போ RA = RB = W. ஏன்னா சிம்மெட்ரிக்கல் கண்டிஷன்னால் நம்ம RA RB W அப்படின்னு கிடைக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். நம்ம ஷியர் ஃபோர்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் அப் பாசிட்டிவ், இந்த மாதிரி பாசிட்டிவாக கிடைக்கும். இங்கே நெகட்டிவ், பாசிட்டிவ், இது நெகட்டிவ். என்ன வேல்யூ அப்படின்னா W, இதுவும் W. இந்த மாதிரி ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஒரு கேன்டிலீவர் தான். இந்த இடத்துல ஒரு கேன்டிலீவர்னால் இங்கே சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஃப்ரீ எண்டு. இந்த ஃப்ரீ எண்டில் நம்ம லோடு அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட்டில் நமக்கு பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும் கேன்டிலீவர் பீமில். ஆனால் இங்கே உங்களுக்கு அந்த சப்போர்ட் Bயில் எப்படி பெண்டிங் மூமெண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கா இல்லைனா 0வாக இருக்கா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? பெண்டிங் மூமெண்ட் அட் B நம்ம பார்க்கலாம். பெண்டிங் மூமெண்ட் அட் B என்ன வரும்? ஃபஸ்ட்டு எங்கே ஒரு லோடு இருக்குது அப்படின்னா இந்த RA அப்படிங்கிற ஒரு லோடு இருக்குது. இந்த சைடு தான் நம்ம பார்க்குறோம். பெண்டிங் மூமெண்ட் அட் Bயில் தான் நம்ம பார்க்குறோம். RA அப்படிங்கிற ஒரு லோடு இருக்குது. RA லோடு வந்து எப்படி இதை ரொட்டேட் பண்ணும் அப்படின்னா இது முதல்ல டிஸ்டன்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது A, இதுவும் A. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம L அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் L. அப்புறம் இந்த சப்போர்ட்லேருந்து இங்கே இந்த லோடுக்குள்ள டிஸ்டன்ஸ் A. அதே மாதிரி இந்த சப்போர்ட்லேருந்து இந்த லோடுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து A அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம RA இது வந்து கிளாக் வைஸில் தான் இப்படி ரொட்டேட் பண்ணும். இந்த டிஸ்டன்ஸு அப்புறம் இந்த லோடு சேர்ந்து ஒரு மொமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். B அப்படிங்கிற இடத்துல அது எப்படி இருக்கும் அப்படின்னா RA என்னது W.
இப்போது இது கிளாக் வைஸில் மூவ் ஆகுது. கிளாக் வைஸில் இது ரொட்டேட் பண்ணோம். அப்படி இருக்கும்போது மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மைனஸ் டபிள்யூ இன்ட்டு இதோட லென்த் எவ்வளோ எல். நெக்ஸ்ட் என்ன லோடு இருக்குது இதுக்கு அப்புறம் அப்படின்னா இங்கே டபிள்யூ அப்படிங்கிற ஒரு லோடு இருக்குது. இந்த லோடு வந்து இது கிளாக் வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இது வந்து எப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும். இங்கே ஆன்டி கிளாக் வைஸில் இதை ரொட்டேட் பண்ணோம். ஆன்டி கிளாக் வைஸ்னால் நம்ம என்ன எடுத்துப்போம், பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாசிட்டிவ்னா டபிள்யூ இன்ட்டு இது என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் லென்த் வந்து எல். அப்புறம் இந்த ஏவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லென்த் நமக்கு கிடச்சிரும். அப்போ எல் மைனஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் டபிள்யூ இன்ட்டு எல் மைனஸ் ஏ, இதோட டிஸ்டன்ஸ் எல் மைனஸ் ஏ. அப்புறம் வேறு என்ன லோடு இருக்குது இந்த பியில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த டபிள்யூ, இன்னொரு டபிள்யூ அப்படிங்கிற ஒரு லோடு இருக்குது. இதுவும் இந்த மாதிரி தான் இதை ரொட்டேட் பண்ண போகுது. இப்போ இது அதே மாதிரி பாசிட்டிவ் இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ் என்ன ஏ. ஓகேவா? இப்போ என்ன இதை இது பண்ணோம் அப்படின்னா மைனஸ் டபிள்யூஎல் ப்ளஸ் டபிள்யூஎல், டபிள்யூவை அப்படி ஏ கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் டபிள்யூஏ ப்ளஸ் டபிள்யூஏ அப்படின்னு கிடைக்கும். இப்போ டபிள்யூஎல் கேன்சல் ஆகிடும். இங்கே டபிள்யூஏ கேன்சல் ஆகிடும். இப்போ பெண்டிங் மொமெண்ட் அட் பி என்ன வேல்யூ நமக்கு வந்திருக்கு அப்படின்னா 0. பெண்டிங் மொமெண்ட் அட் பி, அதாவது பியில் பெண்டிங் மொமெண்ட் 0 தான் இருக்குது அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்புறம் நம்ம எங்கே பெண்டிங் மொமெண்ட் வருது எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த டிலையும் சிலையும் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா டிலையும் இலையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பெண்டிங் மொமெண்ட் இந்த இ சென்டரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், பெண்டிங் மொமெண்ட் அட் இ. இங்கே ஈயில் பாருங்கள், ஈயில் பார்த்தீங்கன்னா என்ன லோடெலாம் இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு ரைட் இல்லைனா லெஃப்ட், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி ரொட்டேட் பண்ணோம், இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் இதை ரொட்டேட் பண்ணோம். அப்போது இந்த ஈயில் தான் பார்க்குறோம். இங்கே ஒரு லோடு இருக்குது, இங்கே ஒரு லோடு இருக்குது. இந்த ரெண்டு லோடுக்கும் மொமெண்ட் நம்ம எடுக்கணும். இப்போ இது ஆர்பி என்ன வேல்யூ அப்படின்னா டபிள்யூ. இப்போ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் ரொட்டேட் பண்ணுது. அப்போ இதை பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆர்பிக்கு என்ன வேல்யூ டபிள்யூ இன்ட்டு இதோட டிஸ்டன்ஸ் என்ன, ஈலேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ ப்ளஸ் L/2 அப்படின்னு எழுதிக்கலாமா. இந்த L/2 மைனஸ் இந்த ஏ, அதாவது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ ஏ இந்த L/2, அதாவது L அப்படிங்கிறது இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் தான் நம்ம L அப்படின்னு சொல்கிறோம். இப்போ L/2 போட்டோம் அப்படின்னா இந்த பாதி டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ஆஃப் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு L/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஏ ப்ளஸ் L/2 இது ஆஃப் டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. அப்புறம் மைனஸ் ஏ போட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே போடுறோம் பாருங்கள். இந்த டபிள்யூ வந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இன்ட்டு ஏ ப்ளஸ் இது L/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது L/2 மைனஸ் ஏ. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்கிறேன், இங்கே பாருங்கள். இந்த ஆர்பி வந்து இந்த ஈலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் நமக்கு இந்த லென்த்து நமக்கு தெரியும், ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏ ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான், இந்த டபிள்யூலேருந்து ஈங்கிற அளவுக்கு மட்டும்தான் டிஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்படுது. அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இது நமக்கு L/2 அப்படின்னு தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் L/2 அப்படின்னு தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. அப்புறம் இந்த ஏவை மைனஸ் பண்ணிடலாமா. அப்போ இந்த L/2 மைனஸ் ஏ போட்டோன்னா இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கிடச்சிரும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் L/2 மைனஸ் ஏ அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ், அப்புறம் ப்ளஸ் ஏ அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ். அப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த லோடு நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் இந்த லோடு மட்டும் பார்க்கணும். இந்த லோடுக்குள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். இதை மட்டும் எடுத்துக்கலாம். L/2 மைனஸ் ஏவை மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் இது எப்படி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. அப்போ மைனஸ் L/2 மைனஸ் ஏ இன்ட்டு L/2 மைனஸ் ஏ. இது என்ன கிடைக்கும், இந்த ஏ கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு
WL/2 அப்படின்னு கிடைக்கும். இதை உள்ளே கொண்டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா WL/2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே அதே மாதிரி இது -WL/2, அப்புறம் இந்த W இங்கே ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் WA, அப்புறம் இதுவும் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் WA அப்படின்னு கிடைக்கும். இங்கே நமக்கு மொமெண்ட்டு என்ன, எப்படி இந்த பீம் வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே சப்போர்ட் பண்ணியிருக்கு. சென்டரில் லோடு அப்ளை ஆகுது. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தான். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னாலே நமக்கு தெரியும் என்ன வரும், சாகிங். இங்கே வந்து இந்த லோடால் இந்த பீம் அப்படி இந்த மாதிரி வளையும், பெண்ட் ஆகும். அப்போது சாகிங் தான் நமக்கு நடக்கும். லாஸ்ட் கண்டிஷனில் எல்லாம் பார்த்தோம் ஹாகிங் நடக்கும், இதில் சாகிங் நடக்குது. சாகிங்னால் நம்ம இதை பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பெண்டிங் மோட் வரும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே நமக்கு 0 நமக்கு தெரியும், ரெண்டு சப்போர்ட்லேயுமே நமக்கு 0. இது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும். மொமெண்ட் ஏ செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த CD இதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சென்டரில் மட்டும் பார்த்துட்டோம். சென்டரில் என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா WA அப்படின்னு வந்திருக்கு. இங்கேயும் நமக்கு WA தான் வரும், இங்கேயும் WA தான் வரும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான WA உங்களுக்கு கிடைக்கும். இங்கேயும் பாருங்கள் நமக்கு பாசிட்டிவில் வரும் சாகிங், அதனால் இதை பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே கான்ஸ்டன்ட் பெண்டிங் மூமெண்ட் இருக்குது. இங்கே சியர் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகலை. சியர் ஃபோர்ஸ் என்ன வருது அப்படின்னா 0 இருக்குது. இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பியூர் பெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். பெண்டிங் மூமெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் சியர் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி சியர் ஃபோர்ஸ் 0 இருக்கும்போது பெண்டிங் மூமெண்ட் என்ன மாதிரி இருக்கும், வேரி ஆகுமா, வேரி ஆகாதா, கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா, அப்படி உங்களுக்கு கேட்பாங்க. இதில் உங்களுக்கு பியூர் பெண்டிங்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். அப்புறம் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளெக்சர்னா என்னென்னு பார்த்தோம், அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ரெண்டு கான்செப்ட்டுமே உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த கண்டிஷன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்லைனா இந்த கண்டிஷன் கூட அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் இந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பியூர் பெண்டிங் அப்புறம் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளெக்சர் அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள கண்டிஷன்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டு கண்டிஷனுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.